போகாதீங்கப்பா அப்பா நீ வாப்பா அப்படின்னு யாரும் வீட்டுக்கு பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இந்த மேல யாருக்கு நிலம வரப்போம். பொண்ணு வந்து உடம்பு கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னு சொல்லிச்சு. இந்த வீட்டுக்கு தகப்பன் அழுகிறத பார்க்கும்போது ரத்த கண்ணீராக வருதுங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. பாருங்களேன், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க யூடியூப்பில் சொன்னாங்கன்னு போராக்ஸ் பவுடரை குடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ இறந்தே போயிட்டாங்க. ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஆனால் அதில் யார் வேணாலும் எந்த மெசேஜை வேணாலும் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். யார் வேணாலும் எக்ஸ்பர்ட்டுங்கிற பேரில் எதை வேணாலும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா முதல்ல சொல்கிறவங்க வந்து அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக அவங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தரவாக செக் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம உடல் ரீதியாக நம்ம ஆரோக்கியம் சம்மந்தமாக யாராவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்கிட்ட முதல்ல வெரிஃபை பண்ணிவிட்டு, குறிப்பாக டாக்டர்கள்கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யாராவது ஒரே நாளில் இதை குடித்தா 5 கிலோ வெயிட் குறைஞ்சிரும், இதை பண்ண இம்மீடியட்டாக வந்து நீங்கள் டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடலாம், ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் இப்படி மாறிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளில் மயங்கி தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க.